எப்படி வந்து ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி எப்படி டேட்டாவை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா, அந்த எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கருடைய ஃபார்ம் கிரியேட் பண்ணது எப்படி லிஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணுறேன். இந்த காம்பனன்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட் .js. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், react from react, then const of expense list. ஓகேவா? default expense list. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் அந்த எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ஆஃப்டர் திஸ் எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட் ஃப்ரம் எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட். தென் இங்கே என்ன பண்ணுவோம், ஸோ ஒரு ஃபார்மேட்டை போட்டு ஃபார்மேட் பண்ணிவிட்டு ஃபார்மேட். ஓகே, இங்கே எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட்டை வச்சுக்கோம். ஓகேவா? எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட்டை இங்கே வச்சுப்போம். இங்கே எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட்டை ஷோ பண்ண என்ன பண்ணோம், நான் எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட்டு எல்லாமே பாஸ் பண்ணுவேன். அதனால் என்ன பண்ணுறேன், எக்ஸ்பென்ஸை பாஸ் பண்ணிடுறேன். இப்போ புரியும் நினைக்கிறேன், எதுக்காக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணுன்றோம். எக்ஸ்பென்ஸை பாஸ் பண்ணியாச்சு, கரெக்டாக? ஸோ இப்போது எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட்டுக்கு போகிறோம். தென் எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட்டில் லைக் நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, லைக் ஓகே மேப் பண்ண டேட்டா. ஸோ நமக்கு எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட் வந்துச்சு. ஸோ இங்கே என்ன டேட்டா வரும், அந்த டேட்டா எப்படி வாங்கும், எக்ஸ்பென்ஸ்னு வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ரிட்டர்ன் என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம், லைக் அன்ஆர்டர் லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்டாக வரப்போகுது. தென் அதுக்குள்ளே ஒரு டேட்டா வரும். ஸோ எக்ஸ்பென்ஸ் கண்டிஷன் போட்டுவோம், அண்ட் இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்பென்ஸ் டாட் மேப். உங்களுக்கு இது புரியுன்னு நினைக்கிறீங்க அந்த கண்டென்ட்டை. தென் டேட்டா ஒரு இண்டெக்ஸ் வச்சுப்போம். திஸ் ஃபார் லைக் கீ வேல்யூ அத்தன்டிகேஷன் பண்ணுறதுக்காக எக்ஸ்பென்ஸ் வச்சுப்போம். என்ன பண்ணும், ரிட்டர்ன் இப்போ என்ன பண்ணுவோம், லைக் ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் உடைய டிஸ்கிரிப்ஷன் காட்டிடும். எக்ஸ்பென்ஸ் டாட் கரெக்டாக எக்ஸ்பென்ஸ் டாட் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இங்கேன்னு இந்த மாதிரி போட்டுக்கூடாது. என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. ஸோ டேட்டா டாட் டிஸ்கிரிப்ஷன், கரெக்டாக இப்போ டிஸ்கிரிப்ஷன் காட்டியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், லைக் க்ரோம் போகிறேன், டேட்டாவை டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது டைப் பண்ணுறேன், தென் அமௌண்ட் ஏதாவது என்டர் பண்ணுறேன். தென் ஏதாவது டேட்டா ஓகே சம்திங் எரர் இருக்குது. ஸோ அரே ஆஃப் 1 நமக்கு காட்டுது. பட் நமக்கு இங்கே வேல்யூ கரெக்டாக வந்து ரெண்டர் ஆகுது. சரி, இப்போ எக்ஸ்பென்ஸ் வந்து பாஸ் ஆகுது. ஸோ இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணால், ஸோ இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணிவிட்டேன். தென் ஒரு டேக். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் வந்து டேட்டா டிஸ்கிரிப்ஷன். ஓகே ரைட்டு, ஓகே ஓகே இது நமக்கு இப்போ என்னன்றது தெரியாது. ஸோ என்ன பண்ணுறேன், நான் அவங்களுக்காக கன்சோல் பண்ணி போகணும். கன்சோலில் டேட்டா வருது அப்படிங்கிறத பார்ப்போம். லாக் அவுட் எக்ஸ்பென்ஸ் தேவையாச்சு. ஸோ ரீலோட் பண்ணுறேன். இன்னைக்கு டேட்டா போடுவேன், தென் ஆட் பண்ணுறேன். இது எங்கே வந்து எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட்டில் 6 இருந்தால் பார்த்து கரெக்டாக தான் இருக்குது. தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன், டேட்டாவை வச்சுக்கிறேன்.
ஸோ இப்போ டேட்டாவை வச்சுப்போம். டிஸ்கிரிப்ஷன் தென் டேட் வந்து என்ன டேட் ஆட் அதான் இப்போ போய் ஏன் காட்டுங்க. இப்போ ஒரு டேக்கில் வச்சு நான் இதை என்ன பண்ணுறேன், டேக் வச்சுப்போம். டேட்டா டாட் ஓகே. இப்போ டூ தென் ஆட். ஸ்டில் எனக்கு அதனுடைய வேல்யூ காட்ட மாட்டாங்க. ரிட்டர்ன் பண்ணுறேன் மேப்பை. எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட் மேப்பில் அதில் கீ வந்து நமக்கு தப்புன்ற மாதிரி சொல்லுது. ஸோ கீயை வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ். ஸோ இப்போ நம்ம இது ஃபஸ்ட் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு டெக்ஸ்ட் வச்சுக்கிறேன். ஓகே தென் அப்போ நமக்கு ஏதோ இங்கே வேல்யூ தான் தப்பாக வந்து. ஸோ டிஸ்கிரிப்ஷனோட ஸ்பெல்லிங் தான் தப்பாக போயிருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குது. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் வேல்யூஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனோட வேல்யூஸ் வந்துச்சு. ஸோ இதை என்ன பண்ணுறேன், பி டேக் பதில் ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்ட்ராங் டேகம் போடுவேன். தென் இப்போ நம்மளுடைய இந்த வந்துச்சு. தென் அது பக்கத்தில் என்ன இருக்கும், ஒரு பட்டன் இருக்கும். ஓகேவா. ஸோ என்ன பண்ணுறேன், இது வந்து என்னென்னா அன்ஆர்டர் லிஸ்ட்லேருந்து எல்ஐ லிஸ்ட் ஸ்ட்ராங் டேக் எல்ஐ. ஓகே இப்போ என்ன பண்ணுறேன், பட்டன் வச்சுப்போம். ஓகேவா. ஸோ பட்டனில் என்ன இருக்கும், ஒரு டெலிட் ஃபங்க்ஷன் வச்சுப்போம். ஓகேப்பா. இந்த பட்டனுக்கு ஒரு ஆன் கிளிக் வச்சுப்போம். ஆன் கிளிக் ஆஃப் என்ன பண்ணோம், டெலிட் பண்ணோம். எதை வச்சு டெலிட் பண்ணோம், ஐடி வச்சு டெலிட் பண்ணோம். ஸோ டெலிட் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் நமக்கு டேட்டா டாட் ஐடின்றது வரப்போ. ஸோ டேட்டா டாட் ஐடி பாஸ் பண்ணிடும். கரெக்டாக. டெலிட் எக்ஸ்பென்ஸுடைய ஃபங்க்ஷன் கேட்குறது. இப்போது என்ன பண்ணணும், டெலிட்டுடைய ஃபங்க்ஷனாலிட்டி ரைட் பண்ணணும். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆடுக்கு நம்ம எழுதணுமோ அதே மாதிரி டெலிட்டு ஒரு காமன் ஃபங்க்ஷனாலிட்டி ரைட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்க நான் நேம் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். டெலீட் எக்ஸ்பென்ஸ் கரெக்டாக. அதுக்குள்ள நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் எக்ஸ்பென்ஸ்க்கு என்ன வரும், ஒரு ஐடி வரும். ஸோ ஐடி நம்ம வாங்கிக்கிறோம். தென் என்ன பண்ணுவோம், செட் பண்ணி செட்டில் இந்த எக்ஸ்பென்ஸை வந்து பார்த்துட்டு ஃபில்டர் பண்ணுவோம். எக்ஸ்பென்ஸ்னால ஃபில்டர் பண்ணி என்ன பண்ணுவோம், ஃபில்டர் பண்ணிவிட்டு எக்ஸ்பென்ஸில் இருக்க லைக் வேறு அந்த ஐடி மேட்ச் ஆகாத டிடர்மைன் எக்ஸ்பென்ஸ் டாட் ஐடி நாட் ஈக்குவல் டு ஐடி, அது வரது எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடணும். கரெக்டாக. அதை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், நமக்கு அது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், டெலீட்டை வந்து பாஸ் பண்ணுறோம். தென் இங்கே நான் இதை வாங்கிக்கிறேன். இப்போ ஃபார்மேட் டாக்குமெண்ட் வித் prettier. தென் குரோமுக்கு போகிறேன், சேவ் பண்ணுறேன் 1. தென் டேட் ஆட் பண்ணுறேன், ஆட் கொடுக்குறேன், டெலிட் கொடுக்குறேன். ஓகே அரே டெலிட் ஆயிடுச்சு. பட் இங்கேயும் என்னோடது எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட்டில் வந்து லைக் கீ செல் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. இது எந்த லைன்லேருந்து வருது, எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட் 4லேருந்து வருது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா லைக் இதுக்கு கீ தேவை. ரீலோட் பண்ணுறேன், அமௌண்ட் வந்து 100. தென் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைக் இருக்காது. தென் டெலிட் பண்ணுறேன்.
கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எக்ஸ்பென்ஸ் அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ இதில் இன்னொன்று என்ன காட்டலாம்னா லைக் டோட்டல் வேல்யூ என்ன அப்படின்றத காட்டலாம். லைக் எவ்வளோ டோட்டல் எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்க மல்டிபிள் வேல்யூஸ் வரும்போது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்ன பண்ணலாம்னா இங்கே நான் ரிலேட்டிவ் டோட்டல் வேல்யூ வந்து காட்டுறேன். கரெக்டா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், டாலர் சிம்பிள் தேவை, அதனால நான் டாலர் சிம்பிள் போட்டிருக்கேன். எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ணுறேன், ரெடியூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு நமக்கு லைக் டோட்டல் வேல்யூ தேவை. ஸோ ஒரு டோட்டல்னு வச்சுப்போம். எக்ஸ்பென்ஸை தான் டோட்டல் பண்ண போகிறோம். அது என்ன பண்ணும், டோட்டல் ப்ளஸ் எக்ஸ்பென்ஸ் ஷோ பண்ணுது. பட் இங்கே நமக்கு அது அமௌண்ட்டாக இருக்கும். அமௌண்ட் எக்ஸ்பென்ஸ் டாட் அமௌண்ட். ஓகே, இதில் என்ன சொல்லியிருப்போம், ஃபிக்ஸட் அமௌண்ட்டு ஒரு 2 வச்சுப்போம். கரெக்டாக ஒரு 2, இதுக்கு டெசிமலில் வந்து 2 வச்சு. ஸோ தென் இல்லைன்னா 0 அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணும், அதனால இதை வச்சுருக்கோம். இப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து எதுவுமே இல்லை. பவர் சப்ளை எவ்வளோ, பவர் சப்ளை ஒரு 120 வாட்ஸ், 120 ருபீஸ் வச்சுப்போம், ஆட் பண்ணிடுறேன். தென் என்ன பண்ணுறேன், இஎம்ஐ ஒரு 100, 10,000 வச்சுப்போம். அது நான் வந்து நெக்ஸ்ட் டே கட்டணும். தென் ஆட். இப்போ உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு என்னென்னா எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வந்து நாம் வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஓகே, தட்ஸ் ஆல் இன் திஸ் வீடியோ. ப்ளீஸ் மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.